ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு தி சேனல். டுடே வந்துட்டு ஜங்குக்கான ஒரு எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஹைட் அண்ட் சீக் வித் கோஸ்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க நினைக்கிறேன். சாரிடா, எனக்கு ஹெட் பெயின் ரொம்ப இருக்குது. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஐ வில் ட்ரை. தென் அகெயின் கேப் விழுக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கப்புறமா. அப்படி எது கேப் விழுந்தால் சாரிடா. ஏன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இந்த ஹெட் பெயின்னால் ரொம்ப பாடாக இருக்குது. பத்தாததுக்கு லாஸ்ட் ஒரு 4 டேஸாக கோவிலுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது அப்படி இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஃபங்க்ஷன், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் யாரும் கோச்சிக்க வேண்டாம். சாரிடா. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கடா. பிடிக்கலாம் நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, டைப் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நீங்கள் அந்த ஹலோன்ற சவுண்ட் கேட்டு பேய் மாதிரி ஏஞ்சி உட்காந்துருப்பீங்க. சாயின் போதெல்லாம் பார்த்துட்டு அது இல்லாமல் உட்காந்துருப்பார் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு. அப்படி எதை பார்த்து பயந்தார் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த சவுண்ட் கேட்டு ஏஞ்சி உட்காந்துருப்பீங்கள்ல. இப்போ சாயின் போய் எந்திரிக்கிறாரு. ஒயன் ஒயன் என்ன ஆச்சு? அது ஓகே? ஒயன் ஒன்றை தாண்டி கூப்பிட்றேன். தூங்கும்போது இப்படி பேய் மாதிரி ஏஞ்சி உட்காந்துருப்பியா? டைம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்றாரு. நீங்கள் இப்படி மெதுவாக திரும்புகிறீங்க. அவ்வளோதான். அவர் பயத்தில் ஒய்யன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கத்திடுறாரு. இந்த சவுண்ட் கேட்டு ஜங்குக்கெலாம் ஏஞ்சி, சாயம்போய் என்னாச்சு? என்னாச்சுப்பா? சாயம்போய் எதுக்கு இப்படி கத்துற? என்னாச்சு? ஒய்யன் ஒய்யன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறீங்க என்ன நடக்குது அப்படின்றத. என்ன நான் என்ன பண்ணுறேன்? என்ன சாயன்போ ஏஞ்சிருக்க? தூக்கம் இல்லையா? என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கா? ஒன்றும் இல்லை. அப்படி இதுக்கடி பேய் மாதிரி ஏஞ்சி உட்காந்துருக்க. உன் ஃபேஸில் என்ன இதெல்லாம்? இதுவா? ஐயா தெரில, அவள் ஃபேஸ் பேக் போட்டிருக்கான்னு. இது கூடவா உனக்கு ஒரு ஆள் சொல்லி தரணும்? ஜேகே வாயை மூடு. அவனே பயந்து போய் உட்காந்துருக்கான். நீ சும்மா அவனை சீண்டிட்டு வாயை மூடிட்டு உட்காடுற நீ கொஞ்ச நேரம். ஆமாப்பா, நீ என்ன பார்த்தாலும் எனிவே சொல்ல சரியா? அவன் பயந்துருக்கான், நீ அவன்கிட்ட போய் வம்பிழுத்துட்ருக்க. என்னதுக்கு உன் பழக்கம் இப்படி? பா சும்மா இருப்பா. எப்போ பார்த்தாலும் என்னையவே திட்டிட்டு. உனக்கு நான் தான் கிடச்சினா எப்போ பார்த்தாலும் திட்டுறதுக்கு? ஏன் நான் அவனை திட்ட வேண்டியது? அவன் வளர்ந்த மாடு தானே அவனும். இங்கே பாரு ஜிக்கே, என்கிட்ட அடி வாங்கிக்காது. வாயை மூடிட்டு கம்முன்னு தூங்குற வழி பாரு. ஆமாம், குழந்த பயந்துருச்சு, தூக்கிட்டு போய் பால் விட்டுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துக்கிறான். இப்போ நீங்கள் ஜங்குக்கிட்ட அவன் பக்கத்தில் தான் படுத்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் தலைகாணிலேருந்து அவனோட தலைவாணியில் போய் தலையை வச்சு படுத்திருப்பீங்க. அப்போது அவன் என்னாச்சு ஓயன்? இப்போல்லாம் நீ சரியா இல்லை. ஏதோ தோணுது ஓயன், சொல்லு. ஒன்றும் இல்லை ஜிகே, ஐம் ஓகே. நிஜமா ஓகேயா? நான் ஓகே தான். சரி, எதுவும் சொல்கிற, நான் நம்புகிறேன். எதுக்குன்னு என்கிட்ட போய் சொல்கிற வேலை வச்சுக்காத. நானாக கண்டுபிடிச்சேன்னா நீ அவ்வளோதான் ஒயன். அச்சோ ஜிக்கிம்மா, ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஓகேவா? சரி, நான் நம்புகிறேன். சரி தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்னமோ திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை டேப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே தூங்கிடுறீங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் சாயின் போது தான் எழுந்திரிக்கிறாரு. ஏஞ்சி பார்த்தா நீங்கள் உங்கள் பில்லோ விட்டுட்டு ஜிகே பில்லோவில், அதுவும் அவனோட ஹேண்டில் படுத்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. ஒய்யன் என்ன பண்ணிகிட்ருக்க? உன் மனசில் என்னடி நினச்சிட்ருக்க? நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லை அந்த ஜங்குக்கை லவ் பண்ணுறியா? யாரை லவ் பண்ணிகிட்ருக்க? என்னடா காலங்காத்தால் நினச்சி கத்திட்டு. டேய் வெள்ளை முள்ளங்கி, வாயை மூட்டு படுறா. மயிறு மூடி நீ இரு, நான் அவகிட்ட தான் பேசுகிறேன். மயிருன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கொன்னுடுவேன். நீ கொண்டுட்டு தான் வேறு வேலை பார்ப்ப போட டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அகைன்னு அடிச்சுக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவும் கேட்காம காதில் பஞ்சு எடுத்து வச்சுட்டு திருப்பி படுத்து தூங்குறீங்க. இன்னும் அவனோட கையை விட்டு எந்திரிக்கலை. சாயின் திட்டு நீங்கள் ஜேகே கிட்ட இன்னும் க்ளோஸாக போகிறீங்க. இப்போது நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணால் ஜேகேயோட லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் பக்கத்தில் இருக்குது. இதை பார்த்தா தான் அவ்வளோதான், கொஞ்சம் நெளிஞ்சிங்கனாலும் டச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு இருக்குது.
இப்போது ஜாயின்போ வந்துட்டு ஒஜன் அப்படின்னு சொல்லி கத்தும்போது கரெக்டாக நீங்கள் திரும்புவீங்க. அப்போ உங்கள் லிப்ஸும் சிக்கி லிப்ஸும் வந்து டச் ஆகிடும். இதெல்லாம் பார்த்தா அவனுக்கு அப்படியே வயிற்றுச்சல். என்னடா இது வரைக்கும் நம்ம கூட ஒரு டைம் கூட கிஸ் பண்ணதில்ல, அவள் நம்ம லிப்ஸை தொட்டது இல்லை, இப்போ இவன் கூட இப்படி இருக்காளே அப்படின்னு அவனுக்கு ஒரு காண்டு. இப்போது அப்படியே மார்னிங் ஆகுது. மார்னிங் 8 o'clock எல்லாம் ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் இன்னும் எழுந்திரிக்கலை. நீங்கள் படுத்துகிட்டே தான் இருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஐயன் என்ன வேணும், ஏதாச்சும் கொண்டு வரட்டா? வேணாம் சிக்கி, ஐம் ஓகே, நான் வேணா போய் எடுத்துக்கிறேன். ஓகே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? எங்கே? அப்படி சும்மா வெளில போயிட்டு வரலாம், வரியா? சரி போகலாம். ஜாயின்போ நீயும் வரியா? நானும் வேணும் வெளில போகிறோம். இல்லை ஜிகே, நீ போயிட்டு வா, நான் வரல. சரிடா வரேன்னா வா, இந்த இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சொல்லிட்டு அவன் பாட்டி கூப்பிட்டு போகிறான். என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு அவனை தானே பிடிக்கும். அதனால வந்து ஜாயின்போ கிட்ட ஜிக்கியும் அப்பப்போ நல்லா பேசுவான், அப்பப்போ சண்டை போடுவான். அப்படி தான் இருக்கும். இப்போது அந்த பிளேஸ்க்கு போனதும் நீங்களும் சிக்கியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஓயன் எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே என்னமோமா இருக்கு, எதுக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்? எனக்கு தெரியல ஜிகே, அப்பா தான் கூட்டிகிட்டு வந்தார், அங்கிளும் உங்ககிட்ட இருந்தாரு சொல்கிறாரு. ஆமாண்டி, ஏன் அப்பா அவன்கிட்ட எதுவும் சரியாக சொல்ல மாட்டேறாரு, என்ன நினச்சி பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. சரி விடுச்சிக்கே, அது ஏதாச்சும் இருக்கும். சரி நம்ம இந்த வியூவை என்ஜாய் பண்ணலாவா? இல்லடி. சரி உனக்கு என்னாச்சு, நைட்டில் எதுக்கு நீ இப்படி திடீர்னு ஏஞ்சி உட்காடுற? ஏன் எனக்கு எதுவும் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிக்கி, ஒரு பேட் ட்ரீம், அவ்வளோதான். பேட் ட்ரீம்னா என்ன ட்ரீம் இருந்துச்சு சொல்லு? அது எப்பவும் போல் அந்த கோஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை, விடு. இல்லை வயன், நானும் பார்க்குறேன். இப்போ நீ காலேஜ் படிக்கிற, நீ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து உனக்கு அந்த கோஸ்ட் கனவு டெய்லி வருமா? இது பார், பொய் சொல்லாத வயன், ஒரு நாளைக்கு வரும் சரியா? அதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் டே எல்லாம் வராது, இல்லை அகைன் நம்ம தூங்கினோம்னாலாம் வராது வயன். நீ ஏதோ மறைக்கிற என்கிட்ட இருந்து, உண்மையாக ஒத்துக்கோ. ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நீ ஏன் இப்படி திங்க் பண்ணுற? ஒன்றும் இல்லை. இல்லை என்னமோ இருக்குது, சொல்லு. அச்சோ ஒன்றும் இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லும்போது ஜாயின்போ வந்துட்டு அவள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல ஜேகே, அப்புறம் என்ன? அதுக்கு இல்லை, இவள் திடீர்னு எழுந்துக்காரத பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, அதான் கேட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நான் சாப்பிட்டேன். இன்னும் நெய்யும் ஒயனும் தான் சாப்பிட்ல. என்ன குக் பண்ணியிருக்காங்க அவங்களா? எப்பவும் போல தான், அதே கப் நூடுல்ஸ். கப் நூடுல்ஸா? இதே தான் இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா உங்கள் அம்மா எல்லாம் குக் பண்ணாங்களா? ஐயோ இது எதுக்குடா குக் பண்ணணும், கொஞ்சம் சுடு தண்ணி வச்சாலே போதுமே. என்ன பண்ணுறது, விடுஜேக்கே. இன்னொன்று சொன்னாங்க, இங்கேருந்து போகிற வரைக்கும் ஃபுல்லாக கப் நூடுல்ஸ் மட்டும்தானா? ஐயோ 3 நேரமும் கப் நூடுல்ஸ் சாப்பிட்டா நாக்கு செத்து போயிடும். யாருக்காவது ஃப்ரூட்ஸ் வேணுமா? எனக்கு வேணும். எங்கே இருக்குது? இதோ மரத்தில் ஏறி பறிச்சா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சங்குக் மரத்து மேலே ஏறுறான். ஏறும்போது அவனுக்கு காலில் என்னமோ பிடிச்சி இழுக்குது, என்னென்னு அவனுக்கு தெரியல. இருந்தாலும் அவன் எப்படியும் மேலே ஏறி அந்த ஃப்ரூட்ஸ்லாம் பறிச்சுட்டு கீழே வரான். ஆனால் ஏறும்போது கூட இழுத்துதில்ல. ஸோ இப்போ இறங்குறக்கே விட மாட்டேது அந்த கை. அது என்னென்னு சொல்லி அவனுக்கும் தெரியலை, உங்களுக்கும் தெரியலை. நீங்கள் வந்துட்டு ஜங்குக் அங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க? இறங்கி தான் வாயேன். என்னால் இறங்க முடியலடி, என்னமோ பிடிச்சிருக்கு காலை. என்ன இன்னமும் பிடிச்சிருக்கா? பொய் சொல்லாதுடா, உன்னாலும் ஒன்றும் பிடிக்காதுடா, கீழே இறங்கி வா. என்ன ஜிக்கே, மரத்தை விட்டு வரக்கு விருப்பம் இல்லையா? மரத்தையே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. வெள்ளை முள்ளங்கி மரியாதையாக இருறா, அவள் இறங்க முடியலன்ட்டு பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கான், ஹக் பண்ணிட்டு நிற்கிறேன்னா. விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே காலை உதறான். ஒரு கால் தான் ஆடுது, இன்னொரு காலை வந்து அது டைட்டாக பிடிச்சிருக்கு. ஸோ அவனுக்கு அந்த கால் ஆட மாட்டேங்குது. இப்போ தான் வந்து ஜாயின்போவும் நீங்களும் அதை நோட் பண்ணுறீங்க, அவனை உண்மையிலுமே ஏதோ பிடிச்சிருக்கு. அப்போது ஜேகே வந்துட்டு ஒயன் இங்கே நிற்காத, போயிடு ஜாயின்போ, அவளை கூட்டிகிட்டு போ, சீக்கிரம் போ, இங்கே ஏதோ ஆபத்து இருக்குது, கிளம்பி போங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போங்க.
சரி உன்னை விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? வரும்போது 3 பேரும் ஒன்றா தான் வந்தோம். 3 பேரும் ஒன்றாவே திருப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயன்போ வந்து மரம் ஏறலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவனையும் வந்து அந்த ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்குது. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாயன்போ ஜங்குக் 2 பேருமே வந்து அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. கொஞ்சம் கூட நகர முடியல அவங்கனால. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ஃபுல்லாக அந்த கால் சுற்றிக்குது. உங்களுக்கா இன்னும் செம்மையாக பயம் ஏறுது. ஆல்ரெடி அந்த ஹலோன்ற சவுண்ட், இப்போது இந்த ட்ரீல அந்த கை, இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இன்னும் எச்சா ஒரு மாதிரி இருக்குது. சங்குக்கு வந்துட்டு ஒயன் அட்லீஸ்ட் நீயாவது தப்பிச்சு போ, எங்கேருந்து போ ஒயன், சிக்கன் ஒன்றை விட்டுட்டு நான் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அது வந்து ஜெகே தென் சாயன்போ 2 பேர்த்தோட கால்லேருந்து ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக அந்த வேர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு அப்படியே கவர் பண்ணிடுது. இப்போ அவங்க அங்கே இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. ஓகேடா, இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கல நோ ப்ராப்ளம்டா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஆமி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கடா. ஓகே, டாட்டா, பை பை சாராங்கி.